ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு டாஸ்க் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அதுக்கு வந்து சில செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து வேணும். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனாக நம்மளால் ரைட் பண்ண முடியும். இப்போ வந்து அந்த மாதிரி குரூப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து எந்த இடத்த அந்த டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அந்த இடத்த நம்ம டேரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டோ 5 ஸ்டேட்மெண்ட்டோ ஸ்டெப்ஸோ இருந்ததுன்னா அந்த டேரெக்டாக அந்த ஸ்டெப்ஸ் வந்து அந்த இடத்த நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ அதே மாதிரியே நம்ம இடத்த நமக்கு 10 இடத்துல வேணும்னா அந்த 10 இடத்துலையும் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணணும். இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா வந்து, இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் எங்கேனாவது ஒரு இடத்த ஒரு சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம எந்தெந்த இடத்துலாம் இந்த கோடெல்லாம் நம்ம டூப்ளிகேட் பண்ணணுமோ அது எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது வந்து மெயின்டெனபிலிட்டி உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது கோடை. ஏன்னா நம்ம வந்து நிறைய இடத்த மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா வந்து நம்ம வந்து ரிப்பிட்டேஷன் வந்து அவாய்ட் பண்ணுவோம். அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த கோடு வந்து ஒரே கோடே வந்து திருப்பி திருப்பி நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியும். ரிப்பிட்டேஷனை அவாய்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுனா வந்து நம்ம ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணுறோன்னா அந்த ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். அந்த ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் கால் ஆகுதோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சேஞ்ச் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இதுக்குனால தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் கோடு வந்து மாடுலர் ஆகும். மாடுலர்னா என்ன அர்த்தம்னா, உங்களால் வந்து குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பைன் பண்ணி உங்களால் ஒரு ஃபங்க்ஷன் எழுத முடியும். அந்த மாதிரி குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை கம்பைன் பண்ணி உங்களால் ஒரு மாடியூல் மாதிரி எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாடுலராக ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கோடு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, அதே நேரத்தில் அது வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஸோ நம்ம பைத்தானோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸு இதில் பார்த்திங்கன்னா நம்ம டெஃப்ன்ற கீவேர்டு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். பைத்தான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அதுக்கப்புறமேல் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேரந்தசிஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன பேராமீட்டரோ அந்த பேராமீட்டரை வந்து பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கோலன் வந்து உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஹெட்டரு. இந்த ஃபங்க்ஷன் ஹெட்டர் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து ஒரு டாக் ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். டாக் ஸ்ட்ரிங்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனை பற்றி ஒரு ப்ரீஃபாக டிஸ்கிரைப் பண்ணலாம். நீங்கள் இந்தந்த விஷயம் வந்து எனக்கு பண்ணணும், இதுதான் இன்புட், இதுதான் அவுட்புட்டு, இந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இந்த தான் உங்களுக்கு அவுட்புட்டாக வரும் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அப்படின்னு சொல்லி உங்களால் அது வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதனால் என்ன யூஸ்னால் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து வேறு யாராவது உங்கள் சோர்ஸ் கோடை பார்க்க முடியாதவங்க இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நேம் டாட் __டாக்__ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனோட டாக் ஸ்ட்ரிங் வந்து கிடைக்கும். அந்த ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து எழுதணும். ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டென்ட் ஆகிருக்கு. உங்களோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்குது. ஆனால் உங்களோட டாக் ஸ்ட்ரிங்கும் உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இண்டென்ட் ஆகிருக்கு. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை யூஸ் பண்ணும்போது. ஸோ இதில் வந்து சர்டன் ஸ்டெப்ஸ் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து சின்டாக்டிக்கலாக கரெக்டாக எழுதணும்னா பார்த்தீங்கன்னா வந்து டெஃப் கீவேர்டோட அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு யூனிக் நேம் இருக்கணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம், இல்லை பாஸ் பண்ணாத நீங்கள் வந்து ஜஸ்ட் பேரந்தசிஸ் மட்டும் கொடுக்கலாம், எந்த பேராமீட்டரும் இல்லாத. அந்த ஃபங்க்ஷன் ஹெட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கோலனோடு முடியும். அந்த கோலன் முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனல் டாக் ஸ்ட்ரிங் வந்து கொடுக்கலாம். இந்த ஆப்ஷனல் டாக் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா இண்டென்ட் ஆகியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனோட பிளாக் வந்து நீங்கள் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸோ அது எல்லாமே எழுதலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டென்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் வேல்யூ இருக்கலாம். உங்களுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லைனா உங்களுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நன்னு வந்து ரிட்டர்ன் ஆகும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலிமா நம்ம எப்படி இந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டெஃப்ன்ற ஒரு கீவேர்டோடு ஆரம்பிக்கணும் ஃபங்க்ஷனு. நான் வந்து ஒரு டெஸ்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து எழுதுகிறேன். இந்த டெஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டாக் ஸ்ட்ரிங் வந்து கொடுக்குறேன். இந்த டாக் ஸ்ட்ரிங் என்ன பண்ணுன்னா வந்து this function just print the values இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டாக் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். இந்த டாக் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோட்ன்றதுனால இது வந்து சிங்கிள் லைனாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து டபுள் லைன் மல்டிபிள் லைன்ஸாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்குறேன்.
hello and then welcome. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் நேமு அதுக்கப்புறம் parenthesis இப்படி இது பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹலோவும் பிரிண்ட் ஆகுது, வெல்கமும் பிரிண்ட் ஆகுது. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நான் எந்த விதமான பேராமீட்டருமே நான் பாஸ் பண்ணலை. இப்போ வந்து நான் இந்த ஃபங்க்ஷனில் நான் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணோன்னா ஜஸ்ட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நேம்னு ஒரு பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து அந்த நேம் வந்து நான் வந்து என்னால் பிரிண்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் இந்த இடத்துல ஃபார்மேட்னு கொடுத்து ஃபார்மேட் மெத்தட் யூஸ் பண்ணி நேம்னு பிரிண்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நான் இந்த ஃபங்க்ஷன் இப்போ கால் பண்ணும்போது நான் வந்து ஒரு நேம் வந்து கொடுக்கணும். நான் திங்கிங் மாங்க்ஸ்னு கொடுக்குறேன். நான் வந்து ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுறதுனால நான் வந்து டபுள் கோட்டில் வந்து பாஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜராகவோ ஒரு ஃப்ளோட்டாவோ இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் நம்பர் மட்டும் பாஸ் பண்ண போதும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஹலோ திங்கிங் மாங்க்ஸ்னு போட்டு வெல்கம்னு வருது. ஸோ நான் இந்த இடத்த நேம் என்ன நான் பாஸ் பண்ணணும், இந்த திங்கிங் மாங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நேமில் வந்து கேப்சர் ஆகி அந்த நேம் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.